வெள்ளத்தில் நனைந்திடுவோம். அன்பு உள்ளங்கள் நாம் இணைவோம். இந்த வெள்ளத்தில் நனைந்திடுவோம். இறையருள் வாழ்வு பயணத்திலே பேரணியாய் நாம் செல்வோம். இறைவனின் ஞான பணியினிலே கலந்திடவே நாம் இணைவோமே. இன்று அன்னையாம் திரு அவை புனித யோசேப்பு புனித கன்னிமரியாவின் கணவருடைய பெருவிழாவை கொண்டாடுகிறது. தவக்காலத்திலே இந்த திருவிழா வந்தாலும் நாம் இதை பெருவிழாவாக கொண்டாடுகிறோம். எனவே புனித சூசையப்பரை யோசேப்பை எங்களுக்கும் உத்தம பாதுகாவலராக தந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறி இந்த திருப்பலி வழியாக அவருடைய பரிந்துரையை கேட்போம். இந்த புனிதர் போன்று நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து கொள்ள அருள் கேட்டு மன்றாடுவோம். இதோ நம்பிக்கைக்கு உரியவரும் அறிவாளியுமான ஊழியரை ஆண்டவர் தம் வீட்டுக்கு தலைவராக ஏற்படுத்தினார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றார். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக.
மன்றாட்டு ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, மனித மீட்பு மறை நிகழ்வுகளின் தொடக்கமாகிய இயேசுவை புனித யோசேப்பின் நம்பிக்கைக்கு உரிய காவலில் ஒப்படைத்தீரே. அவருடைய பரிந்துரையால் உமது திரு அவை அந்த மீட்பு பணியை தொடர்ந்து ஆற்றச் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நிலைநாட்டுவேன். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, வசனங்கள் தெரிந்தெடுக்கப்பட்டவை. அந்நாட்களில் ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாகச் சொல். உன் வாழ்நாட்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும் போது உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். எனது பெயருக்காக கோவில் கட்டவிருப்பவன் அவனே. அவனது அரசை நான் என்றும் நிலைநிறுத்துவேன். நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பான். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலாக அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானைப் போல் உறுதியானது. அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். நீர் உரைத்தது நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது, உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்கச் செய்வேன். உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கச் செய்வேன். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைக்குமாறு செய்வேன். அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையும் எப்போதும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். இரண்டாம் வாசகம். எதிர்நோக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார்.
திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. சகோதர சகோதரிகளே, உலகமே அவருக்கு உரிமை சொத்தாகும் என்னும் வாக்குறுதி ஆபிரகாமுக்கோ அவருடைய வழிமரபினருக்கோ திருச்சட்டத்தை கடைபிடித்ததால் கிடைக்கவில்லை. நம்பிக்கை கொண்டு கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆனதால் அவ்வாக்குறுதி கிடைத்தது. ஆகவே கடவுளின் அருள் செயலால் நம்பிக்கை வாக்குறுதியின் அடிப்படையாயிற்று. இவ்வாறு வாக்குறுதி ஆபிரகாமின் வழிவந்தவர்கள் எல்லாருக்கும், திருச்சட்டத்திற்கு உட்படுத்தோருக்கு மட்டுமல்ல, அவரை போல கடவுளின் மீது நம்பிக்கை கொண்டோருக்கும் உரியது என்பது உறுதியாயிற்று. ஆபிரகாம் நம் அனைவருக்கும் தந்தை, ஏனெனில் எண்ணற்ற மக்களினங்களுக்கு உம்மை நான் தந்தையாக்குகின்றேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆம், இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை தம் வார்த்தையால் இருக்கச் செய்பவருமாகிய கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவர் முன்னிலையில் ஆபிரகாம் நம் தந்தையானார். உன் வழிமரபினர் எண்ணற்றவரால் இருப்பார் என்றும் அவருக்கு சொல்லப்பட்டது. இக்கூற்று நிறைவேறும் என்னும் எதிர்நோக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார், தயங்காமல் நம்பினார். ஆகவே அவர் பல மக்களினங்களுக்கு தந்தையானார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாய் கருதினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவரே, உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டு இருப்பார்கள். மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யாக்கோப்பின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு. மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள் அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்று, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்று நாம் ஒரு பெருவிழாவை கொண்டாடுகிறோம். புனித யோசேப்பு சூசையப்பருக்கு நாங்கள் 2 விழாக்களை அல்லது பெருவிழாக்களை கொண்டாடுகிறோம்.
ஒன்று இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற, அதாவது மார்ச் மாதம் 19ஆம் தேதி கொண்டாடுகின்ற புனித யோசேப்பு புனித கன்னி மரியாவின் கணவர் என்கின்ற பெருவிழாவும், அதே வேளையிலே தொழிலாளர் தினமாகிய மே மாதம் 1ஆம் தேதி புனித யோசேப்பு தொழிலாளர்களின் பாதுகாவலர் என்ற விழாவையும் நாங்கள் கொண்டாடுகிறோம். பிரியமானவர்களே, மே மாதம் 1ஆம் தேதி அவர் தன்னுடைய குடும்பத்தை எவ்வாறு தான் செய்த சிறிய தொழிலை வைத்துக்கொண்டு பிரமாணிக்கமான உண்மையான நீதியான தொழில் செய்து குடும்பத்தை பராமரித்தார் என்றும், அதிலே அவரை பின்பற்றி நாங்கள் எல்லோரும் உழைப்பை உயர்வாக மதிக்க வேண்டும் என்றும் உழைக்கிறவர்களையும் உயர்வாக மதிக்க வேண்டும் என்பதும் அன்றைய நாளிலே நாங்கள் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளுகின்றோம். தொழிலாளர்களினுடைய பாதுகாவலராகிய புனித சூசையப்பரிடம் மன்றாடுகிறோம். ஆனால் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அருமையானவர்களை, இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற இந்த பெருவிழாவானது, இன்று நாங்கள் பெருவிழா கொண்டாடுகிறோம். இது சொலம்னிட்டி ஆங்கிலத்திலே. இன்று நாங்கள் வழமைக்கு மாறாக நீண்ட நாட்களாக நாங்கள் உன்னதங்களிலே கீதம் நம்முடைய பூசைகளிலே பாடவில்லை. ஆனால் இன்று நாங்கள் பாடினோம். காரணம் என்னவென்று சொன்னால், இன்று பெருவிழாக்களிலே உன்னதங்களிலே அதே வேளையிலே விசுவாச அறிக்கை, நம்பிக்கை அறிக்கை என்பன கட்டாயமாக இடம்பெற வேண்டும் என்பது திரு அவையினுடைய திருவழிபாட்டு ஒழுங்கு. அதன் அடிப்படையிலே இன்று நாங்கள் இவை இரண்டையும் திருவழிபாட்டிலே பயன்படுத்துகிறோம். ஏன் இது பெருவிழாவாக அமைந்திருக்கிறது என்று சொன்னால், இன்றைய 2வது வாசகத்திற்கு நாங்கள் வருவோம். இன்றைய 2வது வாசகத்தில் ஒரு மிகவும் முக்கியமான ஒரு ஃபிகர், முக்கியமான ஒரு நபரை நாங்கள் சந்தித்தோம். அவருடைய நம்பிக்கை எதிர்நோக்குக்கு இடமில்லாது இருந்தபோதும் அவர் நம்பினார், அந்த இடத்திற்கு போனார், கடவுள் மீது நம்பிக்கை வைத்தார், ஆண்டவர் அவருக்கு அதை நீதியாக கருதினார் என்று நாங்கள் வாசித்தோம். யார் அவர்? ஆபிரகாம். பிரியமானவர்களே, நமக்கு தெரியும் தி எக்கனமி ஆஃப் சல்வேஷன், அதாவது மீட்பு வரலாறு எங்கே ஆரம்பமாகிறது என்று சொன்னால், அது ஆபிரகாமினுடைய அழைப்போடு தான் ஆரம்பமாகிறது. மீட்பு வரலாற்றிலே அந்த புதையோடு இருக்கிற பண்பு என்னவென்று சொன்னால், அது நம்பிக்கை தான். புதையோடு இருப்பது. அந்த நம்பிக்கை இல்லாமல் ஆபிரகாம் தன் பயணத்தை தொடர்ந்திருப்பாராக இருந்தால் அந்த பயணம் ஒரு கேள்விக்குறியான பயணமாகத்தான் அமைந்திருக்கும். ஆனால் நம்பிக்கையோடு பயணத்தை மேற்கொண்டார். எனவே இன்று பல சுவாரஸ்யமான மீட்பு அனுபவங்களை நாம் பெறுவதற்கும் அது வழிகோலாக அமைந்தது. பாருங்கள், மீட்பு வரலாறு ஆரம்பமானது ஆபிரகாமிலே, ஆபிரகாமுடைய அழைப்பிலே. ஆனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீட்பு வரலாற்றினுடைய மறை நிகழ்வுகள் கவனமாக நாம் இதை உன்னிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும். மீட்பு வரலாற்றினுள்ளே இருக்கக்கூடிய மறை நிகழ்வுகளினுடைய தொடக்கம் யார் என்று சொன்னால் அது இயேசு. அதைத்தான் இன்றைய திருப்பலி புத்தகத்தினுடைய 1வது செபத்திலே நாங்கள் வாசித்தோம். மீட்பு வரலாற்றினுடைய தொடக்கமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பாதுகாவலராக, அவரை பெற்றெடுத்த அன்னை மரியாவுக்கு பிரமாணிக்கமுள்ள ஒரு கணவனாக நீர் ஏற்படுத்தினீரே என்பது. பிரியமானவர்களே, பாருங்கள், திரு அவையிலே நாங்கள் நீண்ட காலமாக 15 மறை நிகழ்வுகளை செபித்து வந்தோம். திருச்செப மாலையிலே அதிலே 5 மகிழ்ச்சி மறை நிகழ்வு, 5 வியாகுலம், 5 மகிமை மறை நிகழ்வுகளை 15ஆக நாங்கள் தியானித்து வந்தோம். அதற்கு பிறகு திருத்தந்தை புனிதர் 2ஆம் அருளப்பர் சின்னப்பர் ஜான் போல் நமக்கு இன்னும் 5 மறை நிகழ்வுகளை தந்தார். இந்த மறை நிகழ்வுகளுக்கு எல்லாம் அடிப்படையாக இருப்பவர், இந்த மறை நிகழ்வுகளினுடைய நாயகனாக இருப்பவர் இயேசு ஆண்டவர். எனவே
இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற இந்த பெருவிழாவானது இந்த மறை நிகழ்வுகளோடு சம்பந்தப்பட்ட பெருவிழா. ஏன் என்றால் அன்னை மரியாவையும் மகன் இயேசுவையும் தகுந்த ஒரு குடும்பத்திலே வளர வைக்க வேண்டும் என்பதும், அந்த குடும்பத்தினுடைய தலைவர் இந்த உலகமே போற்றுகிற நீதிமான் என்று கருதப்பட வேண்டும் என்பதும் கடவுளுடைய திட்டத்திலே இருந்ததால் தான் அவர் யோசேப்பை தேர்ந்தெடுத்தார். ஏற்கனவே நிச்சயதார்த்தம் நிகழ்ந்திருந்தாலும் மறைவாக விலக்கிவிட வேண்டும் என்ற திட்டம் இருந்தது. ஆனால் கடவுளினுடைய திட்டம் அதற்கு எதிர்மாறாக இருந்தது. விலக்கிவிட வேண்டும், விலகி போக வேண்டும் என்பது இவருடைய திட்டம். ஆனால் விலகிவிடாமல் விலக்கப்பட்ட மரத்தினுடைய கனியை உண்டு பாவம் வந்ததனால் வந்த சாபத்தை அழிக்க மறை நிகழ்வுகளின் தொடக்கமாகிய இயேசு ஆண்டவர் பிறக்கின்ற அந்த உதரத்துக்கும் அந்த தாயாருக்கும் அந்த இயேசுவுக்கும் திருவயிற்றின் கனியாகிய இயேசுவுக்கும் தலைவராக குடும்ப தந்தையாக இருப்பதற்கு, வளர்ப்பு தந்தையாக இருப்பதற்கு பேரை இன்றைய நாளிலே கனவின் வழியாக ஆண்டவர் அறிவிக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித யோசேப்பினுடைய விழாவை கொண்டாடுகிற பொழுது இன்றைக்கு நாம் அனைவரும் தியானிக்க வேண்டிய விடயங்கள் பல இருக்கிறது. வேதாகமமே நீதிமான் என்று போற்றுகின்ற ஒரு உன்னதமான மனிதன். இரண்டாவதாக, ஆபிரகாம் எவ்வாறு கடவுள் மீது நம்பிக்கை கொண்டாரோ அவ்வாறே யோசேப்பும் கணவர் மீது, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார் திருக்குடும்பத்தினுடைய தலைவராக வருவதற்கு. அடுத்த விடயம் பிரியமானவர்களே, மிக முக்கியமான விடயம். பாருங்கள், இயேசு ஆண்டவருடைய இறப்பை நாங்கள் கொண்டாட போகிறோம், உயிர்ப்பையும் கொண்டாட போகிறோம். இந்த சிலுவை மரணத்திலே இயேசு ஆண்டவர் அதற்கு முன்னும் சிலுவை மரணத்தின் போதும் விட்டு சென்ற பிரதானமான மறைபொருள்கள் 2. ஒன்று, அவர் ஏற்படுத்திய நற்கருணை தியாக பலி. அதிலே அவர்தான் பலிப்பீடமாக, பலிப்பொருளாக, செம்மறியாக இருந்தார். எனவே அந்த மறைபொருள்களின் அந்த நாயகனாகிய இயேசு ஆண்டவருக்கு இவர் அப்பாவாக, வளர்ப்பு தந்தையாக இருக்கிற பாக்கியம். அதே வேளையிலே இயேசு நமக்கு சிலுவையிலே காணிக்கையாக, ஒரு வகையிலே சொல்லப்போனால் தாரை வார்த்து தந்த தன்னுடைய அம்மா அவருக்கு பாதுகாவலராக, கணவராக இருக்கிற பாக்கியம் கிடைத்தது. இன்றைக்கு நீங்களும் நானும் மனப்பூர்வமாக சிந்திப்போமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவினுடைய பிரசனமும், சூசேப்பருடைய வாழ்க்கையில் இயேசுனுடைய பிரசனமும் அன்னை மரியாவுடைய பிரசனமும் இருந்தது, இறக்கு மட்டும் இருந்தது. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே யாருடைய பிரசன்னம் இருக்கிறது என்பதை நாங்கள் சிந்தித்து பார்ப்போமாக இருந்தால் நாங்கள் வெட்கி தலைகுனிய வேண்டியும் கிறிஸ்தவர்களாகிய நாங்கள். இயேசுவினுடைய பிரசனமும் இல்லை, அன்னை மரியாவுடைய பிரசனமும் நம்முடைய வாழ்க்கையிலே இல்லை. அதை நாங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். இருந்தாலும் மற்ற எல்லா பிரசனங்கள், மற்ற எல்லா விடயங்களுக்கு பிறகுதான் இருக்கிறது. இதையும் நாங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும், ஒருத்தரும் மறுக்க முடியாது. ஒன்று விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு 3-4 பேர் இருப்பார்கள். அவர்கள் இயேசு ஆண்டவரையும் அன்னை மரியாவையும் அதிகமாக அன்பு செய்து செபித்து அவர்களோடு கூட ஐக்கியமாக இருக்க விரும்புகிறவர்கள். பிரியமானவர்களே, அடுத்ததாக பாருங்கள், கனவில் எச்சரிக்கப்படுகிறார். சூசேப்பரனுடைய பயணம் முழுவதும் கனவு தான். இந்த சூசேப்பர் மாத்திரம் இல்லை, பழைய ஏற்பாட்டிலையும் ஒரு சூசேப்பர் இருக்கிறார். அவர் சூசை அப்பர் இல்லை, அவர் சூசை, யாக்கோபினுடைய மகன் சூசை. அவரும் கனவு, அவருக்கு பேர் கனவுகளின் மன்னன். தாவாரம் கனவு காணுகிறவன் என்று சொல்லித்தான் கொண்டு போய் பால்களத்தில் தள்ளினாங்க, வித்து போட்டாங்க. அவர் போய் அங்கே எகிப்தில் நல்லதொரு அரியணையில் அவர் இருந்தார். எனவே கனவுகள் 2 பேருமே கனவு. பழைய ஏற்பாட்டு சூசை யோசேப்பும் புதிய ஏற்பாட்டு சூசை யோசேப்பும் 2 பேருமே கனவுதான், கனவு கண்டவர்கள். ஆனால் இந்த அப்துல் கலாம் சொல்லுவார் தானே, கனவு காணுங்கள்னு சொன்னால் நித்திரையில் காண்ற கனவு இல்லை. அவர் சொன்ன கனவு வாழ்க்கையினுடைய ட்ரீம், எதிர்காலத்தை பற்றி குறிக்கோள் ஒன்று வைத்துக்கொண்டு பயணியுங்கள் என்று சொல்லுவார். ஆனால் சூசையப்பருக்கு கனவிலே எச்சரிக்கப்படுகிற பொழுது ஒவ்வொரு விடயங்களும்
மனைவியை ஏற்றுக்கொள் என்கிறார். குழந்தை பிறந்தது மேரோது கொல்ல போகிறான், கனவு கொண்டு போ. எகிப்திற்கு போகிறார்கள், அங்கே இருந்து திருப்பியும் கனவில். இவ்வாறு முழுவதுமே கனவு. கனவில்தான் அனைத்துமே நிகழ்ந்தது யோசேப்புக்கு. ஆனால் ஒரு கனவையும் தட்டி கழிக்கவில்லை. அவை அனைத்தையும் அவர் ஆண்டவருடைய திட்டமிடல் என்று நினைத்து பயணத்தை மேற்கொண்டார். நமக்கு வார கனவுகள் எல்லாம் என்ன கனவு வரும்? சாகிற கனவு, அல்லது செத்தவன் வந்து நம்மளை கூப்பிடுற கனவு, அப்படி இல்லாட்டி பாம்பு கனவு, அல்லது எங்கேயும் வானத்தில் பறக்கிற மாதிரி கனவு, இப்படியெல்லாம். ஏன்னு சொன்னால் நாம் இறை பிரசன்னத்தில் இருக்கிறேல, இறை பிரசன்னத்தில் நாங்கள் இருக்கிறேல பிரியமானவர்களே. அதனால தான் நமக்கு வார கனவுகள் எல்லாம் அசுத்தமான கனவு, யாரும் கழுத்தை பிடிக்கிற மாதிரி, பேவார மாதிரி. பிரியமானவர்களே, நித்திரைக்கு போகிறதுக்கு முன்னுக்கு நித்திரையால் எழும்பேக்குள்ள நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு சில ராத்திரி சாச்சவன் சொல்கிறீங்களா? இல்லை, சாச்சவன் சொல்கிறது என்னத்தோட ஃபோனோடான் சாச்சவன் சொல்கிறது. அப்போ என்னென்று நமக்கு நல்ல கனவு வரும்? பிரியமானவர்களே, நாங்கள் எல்லாம் ஊத்தவாளி வாழ்க்கை வாழுகிறோம். பிரியமானவர்களே, நாங்கள் எல்லாம் கூடாத வாழ்க்கை வாழுகிறோம். ஒரு சிலர் மாத்திரம் இருக்கிறார்கள். அதுவும் இன்னும் கொஞ்சம் காலத்தால் இந்த உலகத்தை விட்டு போகிறவர்கள் பயத்தினால் செய்து கொண்டிருக்கிறார்கள். சபங்கள் செய்வது, ராட்சவம் செய்வது, மரியாயை சொல்லுவது. ஆனால் இளம் தலைமுறையினருக்கு இப்போ எல்லாம் தெரியாது. இளம் தலைமுறையினருக்கு தெரிந்தது ஒன்று மாத்திரம், நவீன ஊடகங்கள் மாத்திரம்தான். அதுதான் கடவுள் அவங்களுக்கு. எனவே பாவிக்க வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை, அதற்கு நான் எதிரானவனும் இல்லை, அதை நானும் பாவிக்கிறேன். ஆனால் பிரியமானவர்கள், நமக்கு வருவது எல்லாம் அசுத்தமான விடயங்கள். சிந்தனையிலே இருந்து எல்லாமே, கனவு, சிந்தனை எல்லாமே, வெளிப்பாடு எல்லாமே எதிர்மறையானவை தான் வருகிறன. ஆனால் சூசையப்பர் கனவிலே அவர் அனைத்தையும் உய்த்துணர்ந்து கொண்டு மரியாவையும் இயேசுவையும் அவர் பாதுகாத்தார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் இவ்வாறு அவருடைய வாழ்க்கையை பற்றி, வரலாற்றை பற்றி சிந்தித்து கொண்டு போகலாம். எனவே இவ்வாறான ஒரு நேர்மையாளனாக வாழ, இறை நம்பிக்கை கொண்டவராக வாழ, அது மாத்திரமில்லாமல் அனைத்தையும் கடவுளுடைய திட்டம், விருப்பம் என்று ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய அந்த தகுதியையும் வல்லமையையும் நாம் கேட்டு மன்றாடுவோம். அன்னை மரியாவையும் அவர் மகன் இயேசுவையும் நாங்கள் எங்களுடைய வாழ்வினுடைய ஆன்மீக பாதையினுடைய அர்த்தங்களாக கொண்டு வாழ்வதற்கும் நாம் முயற்சிப்போம். இந்த பெருவிழா நம் அனைவருக்கும் மறுமலர்ச்சியையும் வாழ்வையும் ஆசீர்வாதத்தையும் தருகிற அற்புதமான நாளாக அமைந்திட சூசையப்பர் பரிந்துரைக்க வேண்டும் என்று மன்றாடுகிறேன். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிட்டு பாடுவோம். Bye.
நம்முடைய வேண்டுதல்கள் தேவைகளுக்காக எல்லாம் வல்ல பரலோக பிதாவை நோக்கி மன்றாடுவோம். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்ன வல்லமையுள்ள ஆண்டவருடைய அருட்காவலிலும் அருட்கரத்திலும் நாம் நம்முடைய வேண்டுதல்களை ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். வாழ்வளிக்கும் வள்ளலே இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திரு தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவரும் சமாதானத்தின் தூதுவர்களாக வாழவும், அனைத்து மக்களையும் ஒழுக்க விழுமிய பாதையில் வழிநடத்தி செல்வதற்கு தேவையான உமது ஞானத்தை அவர்களுக்கு அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அழைப்பின் பரம்பொருளே இறைவா, புனித யோசேப்பின் நினைவு நாளை நினைவு கூறுகின்ற நாங்கள் அவர் எவ்வாறு உமது திருவுளத்திற்கு கீழ்ப்படிந்தாரோ அதேபோல் நாங்களும் பெரியோருடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து வாழ்வதற்கு தேவையான ஞானத்தை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றல்கள் அனைத்தின் ஊற்றாகிய இறைவா, தொழிலாளர்களின் பாதுகாவலராகிய புனித யோசேப்பு எவ்வாறு நீதிமானாக வாழ்ந்தாரோ அதேபோல் அனைத்து தொழிலாளர்களும் உண்மை மற்றும் நீதியுடன் தங்கள் பொறுப்புகளை நிறைவேற்ற தேவையான வழிநடத்தலை அவர்களுக்கு அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாய் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று மொழிந்த தந்தையே, மத்திய கிழக்கு நாடுகளில் வன்முறைகளாலும் யுத்தத்தினாலும் பாதிப்படைந்து தங்கள் வாழ்வாதாரங்களையும் உறவுகளையும் இழந்து நிற்கும் எம்மக்களுக்கு நீரே வழியாகவும் வாழ்வின் வெளிச்சமாகவும் இருந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற ஆண்டவரே, உம்முடைய திட்டங்களும் உம்முடைய வகுப்புகளும் எத்தனை அழகானவை, ஆச்சரியமானவை. எங்களுடைய வாழ்க்கையிலே மீட்பு நிறைவேற வேண்டும் என்று நீர் உலக ஆரம்பம் முதலே செய்த ஒவ்வொரு திட்டங்கள் இன்று வரை எங்களுடைய வாழ்க்கையிலே செயலாற்றி வருவதற்காக உமக்கு நன்றி. நீர் எங்களுக்கு தந்த பாதுகாவலராம் திருக்குடும்பத்தின் தலைவராகிய புனித சூசையப்பருக்காக, அவருடைய வாழ்வுக்காக, அவருடைய பரிந்துரைக்காக நன்றி சொல்லுகிறோம். நீர்தாமே அவர் வழியாக நாங்கள் கேட்கிற வேண்டுதல்களுக்கும் பதில் தந்தருளும். இன்னுமாக அவர் வாழ்வை பின்பற்றி வாழவும் எங்களுக்கு அருள் தாரும். இவற்றோடு எங்கள் கவலைகளையும் கண்ணீர்களையும் தருகிறோம், ஏற்றுக்கொள்ளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மாற்றிடுவாய், ஏற்றிடுவாய், மாற்றிடுவாய். இறஞ்சுகின்றே இறங்கிடுவாய், ஏற்றிடுவாய், மாற்றிடுவாய். இறஞ்சுகின்றே இறங்கிடுவாய்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கன்னிமரியாவிடமிருந்து பிறந்த ஒரே திருமகனுக்கு புனித யோசேப்பு பேரன்போடு பணிபுரிந்தார். அவ்வாறே நாங்களும் உமது பீடத்தில் தூய இதயத்துடன் திருப்பணி புரிய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித யோசேப்பின் பெருவிழாவில் தக்க புகழுரை சாற்றி உம்மை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னிமரியாவுக்கு கணவராக தந்தருளினீர். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை கருத்தரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையைப் போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் முன்மதியும் உள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தினீர். கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சேராவீங்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களும் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட
உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் பெர்னாட் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இலங்கையின் திருத்தூதர் புனித யோசவா, சிவிலையில் உமக்கு உகந்தோராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேந்தும் பெருமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் புனித யோசேப்பினுடைய வாழ்வின் ஆன்மீக தாகம் எங்களிலும் மலர வேண்டுமென்று மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிற நம் ஆண்டவர் இயேசு. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமுமே காத்து நமக்கு நிலை வாழ்வை தருவதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமென். கலங்கரையொளி தீபம் கலங்கிடும் துளி நேரம். கலங்கரையொளி தீபம் கனிவோடு எனிலேற்றவா. இறைவா கலங்காமல் உனதன்பிலுள்ளம் காணும் இன்பம். உறவினிலோர் புது வாழ்வு பொங்கும். உறவினிலோர்
நன்று நம்பிக்கைக்கு உரிய நல்ல பணியாளரே, தலைவரின் மகிழ்ச்சியில் பங்கு கொள்ளும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித யோசேப்பின் பெருவிழாவில் பேரின்பம் கொள்ளும் உமது குடும்பத்தை இப்பீடத்தின் திருவுணவால் நிறைவு செய்துள்ளீர். முடிவில்லா உமது துணையால் இக்குடும்பத்தை பாதுகாத்து அருள் கொடைகள் அதனிடம் நிலைத்திருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனிதர்களின் மாட்சியும் மக்களிப்புமான இறைவன் அவர்களுடைய சிறப்புமிக்க வேண்டல்களால் உங்களுக்கு வலுவூட்டி உங்கள் மீது தமது முடிவில்லா ஆசையை பொழிவாராக. நீங்கள் அவர்களின் பரிந்துரையால் இம்மையில் தீமைகளில் இருந்து விடுதலையும் அவர்களுடைய புனித வாழ்வின் எடுத்துக்காட்டினால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் சகோதரர் சகோதரிகளுக்கும் பணி செய்வதில் என்றும் கருத்தூன்றியவர்களாய் காணப்படுவீர்களாக. இவ்வாறு தம் மக்கள் விண்ணக புனிதர் கூட்டத்தில் இணைந்து முடிவில்லா அமைதி பெறுவதைக் கண்டு அகமகளும் திரு அவையின் பிள்ளைகளாகிய நீங்கள் அனைவரோடும் வான் வீட்டின் மகிழ்ச்சியை அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. மங்களங்களென்றும் சொல்லி இங்கு பாடுவோம். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்களென்றும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கையதிலே தங்க புஷ்பம் தங்கும் கோலை ஏந்திடும். செங்கையதிலே தங்க புஷ்பம் தங்கும் கோலை ஏந்திடும். எங்கள் காவலா சூசை தந்தையின் மங்களங்கள் என்றும் சொல்லி இங்கு பாடுவோம். தாயாரின் பத்தானியலோ உன்னதமாய் பெரும் ஆட்சி உச்ச பாக்கியனே. தாயாரின் பத்தானியலோ சென்னி மகுட முடிபுனைந்த மன்னர் கோத்திர மாதவா. சென்னி மகுட முனிபுனைந்த மன்னர் கோத்திர மாதவா.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென். யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.